ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அவரை இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. காலையில் எழுந்தவுடனே வேலை, பணம், குடும்பம், குழந்தைகளின் எதிர்காலம், தொழில், வியாபாரம், கடன், தேவைகள் என்று நம்முடைய சிந்தனைகள் பல திசைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய வசனம் நமக்கு ஒரு முக்கிய கேள்வியை கேட்கிறது. உன் வாழ்க்கையில் முதலிடம் எதற்கு என்று? தேவனை தேடுவது என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாழ்க்கையை நடத்துவது அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்க்கையை நடத்துவதே ஆகும். தானியேல் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அரசனுடைய அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இருந்த போதிலும் தானியேல் தனது தேவனுடைய உறவை இரண்டாவது இடத்தில் தள்ளவில்லை. அரசன் கட்டளை ஒரு பக்கம், தேவனுடைய சித்தம் மறுபக்கம். தானியேல் தனது வசதியை விட தேவனுடைய நீதியை தேடுகிறவனாய் இருந்தார். அதன் விளைவாக அவன் சிங்ககெபியில் போடப்பட்டான். ஆனால் அவனின் தேவன் அங்கேயும் அவனை கைவிடாமல் காத்து கொண்டார். தானியேல் தனது வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனை முதலிடத்தில் வைத்து காரியங்களை செய்யும் போது மற்றவைகள் தானாகவே நடந்துவிடும். வேலை முக்கியம், ஆனால் தேவனை விட முக்கியம் அல்ல. பணம் அவசியம், ஆனால் தேவனை விட உயர்ந்தது அல்ல. குடும்பம் அருமையானது, ஆனால் குடும்பத்திற்கும் மேலாக குடும்பத்தை உருவாக்குகிற தேவன் முதலிடத்தில் கொடுப்போம். தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைய காலை வேளையில் ஒரு சிறிய தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தாவே, இன்று நான் எதை சந்தித்தாலும், எதை பெற்றாலும், எதை இழந்தாலும் என் வாழ்க்கை முதலிடம் உமக்கென்று நான் தருகிறேன் என்று நீங்கள் ஒருவேளை உங்களை அர்ப்பணிப்போடு இந்த நாளை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள் என்றால் தேவ நாமம் உண்மையாக உங்கள் மீது மகிமைப்படும். நான் இன்று தேவனிடத்தில் என்ன பெற வேண்டும் என்று மட்டும் கேட்க மாட்டேன். அதற்கு மாறாக என் வாழ்க்கையில் தேவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்க தொடங்குவேன் என்று நீங்கள் ஒரு பொருத்தனையோடு இந்த காலை வேளையை தொடங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என் வாழ்க்கையில் பல தேவைகள், பொறுப்புகள் இருந்தாலும் அவற்றை விட உமக்கு முதலிடம் கொடுக்க எனக்கு கிருபை தாரும். தானியேலை போல சூழ்நிலைகள் மாறினாலும் என் விசுவாசம் மாறாதபடி என்னை நடத்தும். இன்று நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் உமது ராஜ்ய நீதியையும் முதலிடத்தில் தேட உதவி செய்யும். என் வாழ்க்கையின் மூலம் உமது நாமம் மகிமைப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். தேவனை முதலிடத்தில் வைத்த வாழ்க்கையானது சரியான ஒரு வாழ்க்கையாக தேவன் அங்கீகரிக்கிறார். உங்களை உயர்ந்த இடத்திலே வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவனுக்கு என்று நீங்கள் முதலிடம் கொடுங்கள், தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். அப்போது உங்களுக்கு இவைகள் எல்லாம், உலக வசதிகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட கொடுக்க உங்களை நேசிக்கிறார். God bless you.